டிராகன் 1ஆம் நம்பர் தற்கூரித்தனமான படம்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இன்னும் இவனுக்கு நார்மலைஸ் பண்ணாத ஒரே விஷயம் பான் பாக்குறத. ஹலோ வெல்கம், நான் சொல்றோம் என்ன அன்பின் காதலன். வாங்க மக்களே, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு நினைக்கிறேன் கடைசியா குடும்பஸ்தன் படம் பார்த்தது. அப்போ கூட உடம்பு முடியல, ரிவ்யூ போட முடியல. பட் விடாமுயற்சி செலிப்ரேஷன் வீடியோவா போட்டோம், பட் அதுக்கும் ரிவ்யூ போடல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எஸ், ரிவ்யூ போட்டதா என்ன சொல்லிப்பீங்க, நீ தலை பண்றா இப்படிதான் படம் நல்லா அதுன்னா சொல்ல போற அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அது ஒரே கலந்து ரிவ்யூ பண்ணலாம்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. எஸ், விடாமுயற்சியோட மொக்க நல்லா இல்லைன்னு சொன்னவங்க கூட அந்த வீடியோ பார்த்ததுக்கும் ஒருவேளை நம்ம தான் படத்தை சரியா பார்க்கலையா அப்படின்ற நிலைமையை தள்ளப்படுவீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி. எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பிரதீப் ரங்கநாதன், அனுபவம், காயடோ, ஜார்ஜ் மரியம், கே ஸ்ரீகுமார், கௌதம் வாசுதேவன், மிஸ்கின், ஹர்ஷத், விஜய் சுத்து, இப்படி பலரோட நடிப்புல, ஏஜிஎஸ் தயாரிப்புல, லியோனோட மியூசிக்ல, பிரதீப்போட எடிட்டிங்ல, கேமரால, ஐயோ மறந்துட்டேன், ஆமா பிரதீப்போட எடிட்டிங்ல, நிகேத்தோட சினிமாட்டோகிராஃபில வெளிவந்திருக்கிற டிராகன் ஃபயரா இருந்துச்சா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. டிராகன் படத்தோட கதை என்ன? வழக்கம் போல படத்தோட கதையை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா காலைல நம்ம தியேட்டர் லாக் போட்டிருந்தேன், அதுலயே படம் பார்க்க முன்னாடியே சொல்லிட்டு தான் போனேன் படத்தோட கதை இதுதான் அப்படின்னு. கிட்டத்தட்ட இல்ல, மொத்தமாவே படத்தோட கதை அதுதான். பட் ஆனா ஏன் தற்கூரின்னு சொல்றேன் அப்படின்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அத்தனை லாஜிக்கல் மீறின ஸ்கிரீன் பிளேயுமே பயங்கரமான தற்கூரித்தனத்தால நிரம்பினது. ஏன்னா இன்னைக்கு இல்ல ஜென்ரேஷன்ஸ் ஒருத்தர் தம்பி குடிக்காதீங்கப்பா, உடம்பு கெட்டு போயிடும், கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் நாசமா போயிருப்பா அப்படின்னு சொன்னா, டே பூமரே என்னைக்கோ சாக போற, நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணி சாவுமே அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. தம்பியலா இப்பெல்லாம் ஆபாசமா நடந்துக்க கூடாதுப்பா, தப்புப்பா. டே பூமரே, இது ஜென்ரா, இந்த ஜென்ரேஷன் இப்படிதான்டா இருப்போம், இதெல்லாம் சாதாரணம்டா. ஃபாரின்ல அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ என்னடா இப்படி பேசுற? தம்பி தம் அடிக்காதீங்க தம்பி, நுரையீரல்லாம் பாதிக்கப்படும். உங்க பக்கத்துல இருக்கவங்க கூட நோய்வாய்ப்படுவாங்கப்பா. அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தான் சமூக பொறுப்போட இருக்கணும். அவன் கஞ்சாவே கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்ன சிகரெட்டுக்கு போய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? தம்பி தலையெல்லாம் வைக்காதீங்கப்பா, படம் போட பார்க்குறீங்களா, கேன்சர் வரும்னு சொல்றாங்க, உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா. அது இல்லாட்டி வேலையை ஓட மாட்டேங்குது மாமே, என்னமா தெரில, அப்படியே பழகியாச்சு. சரி எல்லாம் நோண்டாத. இப்படி எல்லா விஷயத்தையுமே நார்மலைஸ் பண்ணியாச்சு. இன்னும் இவனுக்கு நார்மலைஸ் பண்ணாத ஒரே விஷயம் பான் பார்க்கறத இன்னும் குடும்பத்தோட பார்க்கலாம்ன்றது மட்டும்தான். நல்ல வேலை சென்சார்னு ஒன்று இருக்க போய் அதெல்லாம் காப்பாற்றப்படுது. நம்மளை இந்த மாதிரி ஆட்கள் பேசும்போது கலாச்சார காவலர்கள் அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கலாச்சார காவலர்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் யாரையும் எங்கள் கட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படல. நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழ்றதுக்கான மொத்த தகுதியும் இங்கே இருக்குது, மொத்த உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது அப்படின்றது தான் ஒரு கலாச்சார காவலர்களாக பூமர்களாக ஒழுக்கமானர்களாக சொல்ல விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒழுங்கினமா இருந்தா செம்ம ஜாலியா லட்சமா சம்பாதிக்கலாம்டா அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு மொத்த 90s கிட்ஸ்ல சரி 2K கிட்ஸ் குட்டி குஞ்சானு கத்த விடுறீங்க. படம் ஆரம்பிச்சதுல இன்டர்வல் வரைக்கும் கத்திட்டே இருக்கானுங்க. நல்லா தெரிஞ்சு இவனுக்கு பூரா அறிய வச்ச கோஷ்டி போல அப்படின்னு. ஆனா அப்படியே கட் பண்ணா படம் செகண்ட் ஹாஃப் போகுது, நான் கத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு நம்ம விஜய் சித்தோட விலாகோ இல்லை வேற ஏதோ நம்ம பார்க்கல, படத்தோட ரிலீஸ் ப்ரோமோவோ சாங் ரிலீஸோ ஆடியோ ஃபங்க்ஷனோ எதுவுமே நம்ம பார்க்கல. இந்த அருண் பையன் சொன்னனால ஓகே, ஏன்னா டிராகன்ற பேர் நல்ல பேர், அது ஃபயரா இருக்கு. ஸோ கண்டிப்பா படம் எப்படி இருக்கும், பட் இருந்தாலும் போடுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு தான் போனோம். ஏன்னா ட்ரெய்லர்ல அந்த படத்தோட கதை இதான் தெரிஞ்சிச்சு. ஒழுங்கீரமான இருக்க ஒருத்தன், அதாவது கோமாளி படத்துல எப்படி வாழ்க்கை இழந்து வாழ முடியாத ஒருத்தன் எப்படி வாழ்றானோ, நம்ம லவ் டுடேல எப்படி தற்கொலைத்தனமா கேவலமா லவ் பண்ணி கடைசியில் எப்படி சேர்றாங்களோ
அந்த மாதிரி ஒழுங்கினமான ஒரு பையன் எப்படி ஒழுக்கமா வாழ்க்கையில முன்னேறான் அப்படின்ற ஒரு கதை தான் படத்தோட கதைன்னு நம்ம ஈஸியா சொன்னாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க கொடுத்த அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் இந்த படத்தை இப்படி தூக்கி நிற்கிது. ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தற்கூரித்தனங்களால் நிரம்பி இருந்தாலும் அது அவங்க செகண்ட் ஹாஃப்ல ஆமா நான் பண்ண அத்தனையும் என்னோட தற்கூரித்தனம் தான், நான் மிகப்பெரிய தற்கூரி தான் அப்படின்னு ஒத்துக்கும் போது பா இப்பயே புள்ளரிக்குதுல படம் கூஸ் பம்பாகுது பாருங்க. வெற மாதிரி ஏன்னா இப்பயுமே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. என்னதான் ஃபேஸ்புக்ல தோழி கோழி அப்படின்னு எழுதுனாலுமே, சும்மா கவிதையா ஏதாச்சும் லவ் டைலாக்லாம் எழுதினாலுமே, போஸ்ட் போட்டாலுமே, வீடியோவே போட்டாலுமே, நம்ம முன்னாடி இருக்க ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ரொம்பவே கட்டுப்பட்டு ரொம்ப டிசிப்ளினா இருப்பேன். எந்த கட்டத்துலையும் அவங்க கலாச்சிடக்கூடாது, கலாச்சி அவங்க மனசை கட் பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ நான் வளர்ந்த விதம்ன்றது வேற. ஸோ காலேஜ் டேஸில் என்ன நான் பார்த்த டிராகன்கள் வந்து ரொம்ப கம்மி. உண்மையை சொல்ல போனால் ஒருத்தர் 2 பேர் கூட சொல்லலாம், அது கூட ரொம்ப கம்மி. மேபி அதர் காலேஜஸ்ல வேணா கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சிலபஸ். பட் ஆனால் 42 பேப்பர் ஃபில் பண்ணா பாஸ் ஆகலாம்ன்ற ஒரு ஈஸியான லிபரலான சிலபஸும் கூட. அப்படிதான் என்ன மாதிரி எவ்வளவோ பசங்க பாஸ் ஆனாங்க. அந்த காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் அப்படின்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது, நீங்க வந்து 2013 2012 பேட்ச்ல கேட்டு பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்காது, அவ்வளவு இதாக இருக்கும். அதை மீறி அவன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இல்லாமல் முடிச்சு வெளியே வர பெரிய கனவாக இருக்கும். கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் முடித்தேன். என்னோட ஃபீஸ்லாம் நினைக்கும் போது, நான் இப்படிலாம் படித்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. 1ஆம் நம்பர் தற்குறித்தலை தான் இந்த டிராகன் போல டி ராகவன் அப்படின்னு காட்டும் போது அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. 12 ஒரு பொண்ணு வந்து தன்னோட லவ் ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா அவன் அம்பி மாதிரி இருக்கானா. ஸோ படத்தில் வந்து அங்கங்கே அம்பியை தூக்கி போட்டிருக்காங்க, டானை தூக்கி போட்டிருக்காங்க, டடா காக்கியில் எடுத்திருக்காங்க. இப்படி நிறைய படங்களோட கலவைகள் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து போனாலும் அடுத்தடுத்த ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அடுத்தடுத்த ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தை எதையுமே நீ யோசிச்சாலுமே இது அந்த சீன் கிடையாது படா அப்படின்னு தள்ளி விடுறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த குட்டி குஞ்சனுக்கெல்லாம் கத்துறானுங்களோ அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவனுங்க ஒரு மாதிரி எதிர்பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்கும்போது நமக்கு அந்த வேலையை பற்றின ஒரு அனுபவமும் அதோட மதிப்பும் நமக்கு அவ்வளோ தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் வேலையே கிடைக்கல, காசு கொடுத்தாச்சும் வேலைக்கு போயிடணும், அது போனால் பெரிய ஜாபுக்கு தான் போகணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தரலாக நானே நிறைய பேர் ரெஃபர் பண்ணி செருப்படிலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் அதே சமயம் நல்ல பசங்களும் இருக்காங்க, தான் குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சம்பளம் எவ்வளோ கம்மினாலும் அந்த சம்பளத்தில் ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு, ரீசார்ஜ் எல்லாம் போக அப்படியே தூக்கி அம்மா அப்பாட்ட கொடுக்குற பசங்களும் இருக்காங்க. ஸோ நான் பார்த்த பசங்கள்லாம் அப்படிதான். இதெல்லாம் ரொம்ப கம்மின்றனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற டி ராகவன் பிடிக்கவே, அது டிராகன் பிடிக்கவே இல்லை. உண்மையை சொல்லலாம், எனக்கு செகண்ட் ஹாஃப்ல டி ராகவன் தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த விஷயங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வர்ற மாதிரி. குறிப்பாக மிஸ்கினோட கேரக்டர் பிரின்சிபலாக வர்றவர் எங்கள் காலேஜ் பிரின்சிபல் ஞாபகப்படுத்தினாப்புல கதிர் சாரை. அவர் வந்து அவ்வளோ டிசிப்ளினான மனுஷன், அவ்வளோ தெளிவாக சூப்பராக பேசுவார். ஸோ அவரையே காட்டின மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் கேஎஸ் ரவிக்குமார் கேரக்டர் ஆக்கணும், கௌதம் வாசுதேவ், எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் தற்கூரினா கௌதம் அவரோட கேரக்டர் தான். ஒரு ஆஃபீஸில் ஒரு விபி இவ்வளவு முக்கியம் இருப்பாரா அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுவும் ஃப்ரெஷருக்கே 1,30,000 கொடுக்குற கம்பெனி தேட்டதும் அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கான குறுக்கு வழியாக காட்டும் போது டேய் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்கலாம்லாம் தோணுச்சு. இந்த கணிதம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் இது ஃபேக் சர்டிஃபிகேட் பற்றி இருந்துச்சு. நம்ம சிவகார்த்திகை நடிச்சிருப்போம், ராஜேஷோட படம், அது என்ன படம், லோக்கல், மிஸ்டர் லோக்கல். அந்த படத்துலையும் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் பற்றி எழுதியிருப்பாங்க, ஹீரோ படத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்போ பார்க்கும்போது ஒருவேளை உண்மையிலேயே இப்படி இருப்பாங்க. அப்போ நம்மளாம் கஷ்டப்பட்டு படித்து போராடி அப்போ அந்த டைலாக் வரும்போது தேட்டரில் அந்த குட்டி குஞ்சனுக்கு கூட அமைதியாக இருந்தாங்க. நான் ஒருத்தன் கத்தும் போது என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் கத்தும் போது தான் தெரிஞ்சு அந்த டைலாகோட மதிப்பு என்ன அப்படின்னு. ஏன்னா மிஸ்கின் சொல்லுவார், நீ ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு நீ வந்துட்ட, ஒன்ன மாதிரி நல்லா படிச்சவன் திறன் நிற்கிறானா அவனுக்கு நீ என்ன பதில் சொல்லு அப்படின்ற டைலாக் நான் கத்தும் போது கிளைமேக்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகுதுல்ல, அங்கதான் இந்த படம் ஜெயிக்குது.
அந்த ஒரே விஷயத்துக்காக இந்த படத்துக்கு நீ குடும்பத்தோட போனால் சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உருப்படாத தற்கூறிங்க, குட்டி குஞ்சாடுங்க, வேலைக்கே போகாமல் எப்படி சம்பாதிப்பது அப்படின்ற மாதிரியான ஐடியா இருக்கானுங்க அப்படின்னா தாராளமாக இந்த படத்துக்கு கூட்டி போகலாம். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்ல அவங்க எந்திரிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்டேட் பெல்ட் மாதிரி இருக்குமா கட்டி போட்டு வச்சுருங்க. எப்படியா இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்க வச்சிட்டிங்க அப்படின்னா திருந்து வாயலாம்லாம் தெரியாது, மேபி ஒரு சின்ன ஸ்பார்க் வரலாம். ஓகே, யாரையும் நாம் ஏமாற்றக்கூடாது, யாரையும் நாம் காயப்படுத்தக்கூடாது, யாரோட வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது, நாம் உழைச்சாதான் நமக்கு சோறு, ஸோ நேர்மையாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஈஸியாக நம்ம அந்த நம்ம ஆனால்பட்ட விடாமுயற்சிலேயே தலை சொல்லும் போது பூமர் சொன்ன கோஸ்ட் தான் இதே சீன்லேயே அதே ஃப்ரேம் வச்சுருக்காங்க, அதே கற்று பூமர் சொல்லும் போது கத்துறானுங்க, ஆனால் திருப்பி சொல்லும் போது அமைதியாக இருக்கானுங்க. ஸோ நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு பக்கா என்டர்டைனரான மூவி. ஸோ இதில் எப்படி 2K கிட்ஸையும் 90s கிட்ஸையும் சமாதானப்படுத்த முடியும், அதே சமயம் என்ஜாய் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸும் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த எமோஷனலான அந்த என்ஜாய்மெண்ட்டை நான் காலையிலே வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். மியூசிக் லியோன் செம்மையாக போட்டிருக்காப்புல. பாடல்கள் அவ்வளோவா கேட்ட மாதிரி டக்குன்னு தெரியலனாலும் ஓகே, படத்தோட பார்க்கும்போது அது எங்கேயுமே குறைய எனக்கு தெரியலை. கேஎஸ் ரவிக்குமார் கேரக்டரு, கௌதம் கேரக்டர், அருமபா கேரக்டரு, அப்புறம் காயுடு கேரக்டரு, இப்படி படம் முழுக்க வர்ற அத்தனை கேரக்டர், குறிப்பாக அர்ஷத் விஜய் சித்துக்குலாம் அவ்வளோ கிளாஸ் தெரிக்குதுங்க. உண்மையிலேயே அவங்களாம் கொடுத்து வச்சுருக்காங்க மனுஷங்க. உண்மையிலேயே அவங்க ஆக்டிங்லாம் பாராட்டியே ஆகணும். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வர சேசிங்லாம் வேற மாதிரி. எஸ், அப்பார்ட் ஃப்ரம் த ஜோக்ஸ் தற்கூரி அப்படின்னு சொன்னதெல்லாம் அதுக்கு காரணம் இவ்வளோதான். நீங்கள் ஒருத்தர் காயப்படுத்துறீங்க, ஒருத்தர் கில்ட்டாக ஒருத்தர் ஏமாத்துறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இங்கே தற்கூரிங்க தான். நீங்கள் எப்போ அந்த ஜோன்லேருந்து வெளியே வந்து உழைச்சாதான் உங்களுக்கு சோறு அப்படின்ற முடிவுக்கு வரீங்களோ, எப்போ நேர்மையாக வாழணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் டி ராகவன்லேருந்து டிராகனாக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கை பயங்கர ஃபயராக இருக்கும். ஏன்னா டிராகனா ஃபயர் பண்ணுற மாதிரி காட்டின சீன் சீக்வன்ஸ் எதுவுமே டிராகன் கிடையாது. டி ராகவனா நேர்மையாக காட்டின சீன்ஸ் தான் உண்மையான ஃபயரான சீன்ஸ் டிராகன். ஸோ இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். என் மனசில் பட்டதை நான் பேசியிருக்கேன். எஸ், நீங்கள் நம்ம காலத்தின் போக்கில் அறிவியல் வளர்ச்சியை என்னதான் நார்மலைஸ் பண்ணலாம், குடிக்கிறது, தம் அடிக்கிறது, கூலி போகிறது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி யார் தான்ப்பா பண்ணல எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணாலும் அது தப்பு தான், அது தற்கூரித்தனம் தான். அதை வெளிப்படையே சொல்ல முடியாது யாராலையும். ஸோ அதனால் இப்படி லவ் ட்ராமா அப்படிலாம் கோர்த்து அஸ்வத் வந்து அழகாக கோர்த்து இந்தாப்பா தம்பின்னு கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஸோ அவருக்கு அந்த டேரக்டருக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓமே கடவுளே அதே மாதிரி தான் படிப்பாப்புல. ஸோ எனக்கு வந்து அந்த படம் மறந்து போயிடுச்சு, இந்த படம் தான் இப்போ மனசில் நிற்கிது. கண்டிப்பாக அஸ்வந்த் ஒரு ரவுண்டு வருவாப்புல, பிரதீப் ஒரு ரவுண்டு வருவாப்புல, மிஸ்கின்லாம் கண்டுக்குள்ளே நிற்காப்புல பிரின்ஸ்பலாக. ஏன்னா கிளைமேக்ஸில் தன்னோட ஒரு முடிவு எடுத்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து தற்கொலையாக தெரிஞ்ச நம்ம டிராகன் பிரதீப் வந்து டிராகன் வந்து கிளைமேக்ஸில் நல்லவனாகவும் உத்தமனாகவும், நம்ம பிரின்சிபல் மிஸ்கின் வந்து தற்கொலையாகவும் தெரிவாப்புல. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் தான் உண்மையான தெய்வமே. அதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா வாழ்க்கையில் ஏமாற்றி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து டமான்னு கீழே விழுந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பண்ணது எவ்வளோ தப்புன்னு. ஏமாத்தாமையே மெதுவாக போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதுவும் புரியும். ஸோ டிராகன் படம் எப்படி இருக்குன்றத நான் என் ஸ்டைலில் சொல்லுவீங்க, நீங்களும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டைலில் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறிப்பாக அந்த செகண்ட் ஹீரோயினாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் தேர்ட் ஹீரோயினாக இருக்கட்டும், நிறைய எஸ் டிராகனோட அப்பா வர்ற ஜார்ஜ் மரியன் அவரோட கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். மனுஷன் பின்னி இருக்காப்புல, எங்கள் அப்பா அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காப்புல. எனக்கு வந்து மறக்கவே முடியாது அவரெல்லாம். எனக்கு எங்கள் அப்பா வந்து என் லோனில் சைன் போடும்போது ஃபஸ்ட்டு காலேஜ் விடும்போது வந்தார். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் அப்போ மட்டும்தான் வந்தாங்க. அந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரில. அந்த வாழ்க்கையை வேற. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் கண்ணு முன்னாடி நிற்கிறது. எந்த நம்பிக்கையில் எல்லாருமே உங்கள்கிட்ட காசு இல்லை, படிக்க முடியாது, இன்ஜினியரிங் படிக்கிறது வேஸ்ட்டு, உங்கள் பையன் படித்தா கஷ்டப்படுவான், அவ்வளோ லட்சமாக நீங்கள் கடன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறப்ப, ஒரு பேங்க் லோன் தருதுன்றப்ப 45 பக்கத்துலேயே வந்து கையெழுத்து போட்டு போன மனுஷனை எங்கள் அம்மாவை மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த அம்மா அப்பாவில் கண்ணு முன்னாடி வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஜார்ஜோட அந்த கேரக்டர் இருக்குல்ல, கிளைமேக்ஸில் பேசுகிற டைலாக் இருக்குல்ல, அதுதாங்க
எஸ், நமக்கு சில நேரம் தோணும் என்னடா இவ்வளோ தற்கொலைத்தனமான அப்பனா இருப்பான் அப்படின்னு. பட் ஆனால் இருக்காங்க, தன்னோட பிள்ளைகளுக்காகவே தங்களை தற்கூரியராக ஆக்கிக்கிட்டு வாழ்கிற எவ்வளவோ பெற்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட தற்கொலைத்தனத்தை தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் லைஃப்பில் ட்ராகனாக நேர்மையாக வாழ முடியும், ஃபயராக உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். பயங்கரமாக இருக்குது. வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஊரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிவிக்க டைகர் கா हुकुम।